வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ நம்ம பிரான்ச்சில் ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸசைஸில் 60 சம் நம்பர் 60 பார்க்குறோம். இது ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கொஷின் பார்த்துலாம். நம்ம பாரதி அண்ட் கோ ஹேஸ் எ பிரான்ச் அட் சிதம்பரம் to which the goods are sent at cost plus 25% from the given particulars. Create a branch trading and profit and loss account, branch account for the year ending. Particulars: opening stock, invoice price கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு காஸ்ட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருந்தாலே அது இன்வாய்ஸ் ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓப்பனிங் ஸ்டாக் 11,000, க்ளோசிங் டேட்டாஸ் 100, பெட்டி கேஷ் 100, கேஷ் சேல்ஸ் 2,650. செக் சென்ட் டு பிரான்ச். ரெண்ட் 600, wages 200, salary 900, credit sales 23,950, goods sent to branch, invoice price 20,000, goods returned by a branch 300, bad debts 300, allowances 250, return inwards 500, collection from debtors 21,000. Stock at invoice price 31st, closing stock 13,000, debtors 2,000, petty cash 125. ஓப்பனிங் பெட்டி கேஷ் அண்ட் க்ளோசிங் பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அலவுன்சஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அலவுன்சஸ் வேறு நமக்கு ஒரு 250 கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் மிஷோலிங் அது தேவையில்லை. பெட்டி கேஷ் 125. இப்போ சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சம் நம்பர் 60 எக்ஸசைஸ் சம்மில் போடுறோம். நம்ம 60 போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடு. இங்கே டெட்டாஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எழுதுவோம் இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் 36,000. சாரி, ஓப்பனிங் ஸ்டாக் 11,000. ஓப்பனிங் ஸ்டாக் 11,000. இதனுடைய ஸ்டாக் ரிசர்வ் நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடணும். அப்போ இந்த 11,000க்கு 25 டிவைட் 125 போட்டால் 2,200. இது சிலர் 11,000 மைனஸ் 2,200 போட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுருவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கு தெரியாது எப்படி அந்த 2,200 வந்தது அப்படின்ட்டு. அதனால நான் அங்கேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். 8,800. நீங்கள் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட்டரில் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் கூட்ஸ் எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் பிரான்ச்சுக்கு 20,000 அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 20,000க்கு ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணிவிடுங்க. 20,000 இன்ட்டு 25 125 போட்டிங்கன்னா 4,000 போய்டும். ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணி மீதி இவங்கக்கிட்ட ஸ்டாக் 16,000. இதில் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச் அப்படின்னு ஒரு 300 கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச்னா என்ன பண்ணும்? பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடும். அப்போ அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தானே. அப்போ லெஸ் கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச். $300 இருக்குது இல்லைங்களா? அதை நான் இன்னருக்கு போட்டுடுறேன். 300 மைனஸ் இந்த 300க்கு 25 டிவைட் 125 போட்டிங்கன்னா 60 rupees வரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 240. இதை இங்கே மைனஸ், அதாவது இது பர்ச்சேஸ், இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது அங்கேயே நம்ம மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். 15,760. லாஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருப்போம். இது அங்கே கூட்ஸ் டிரான்சிஸ்ட் இயர் எண்டிங் கொடுத்ததுனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்லேருந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச்னால் அது ரிட்டர்னாக எடுத்து இதுக்கான ஸ்டாக் ரிசர்வையும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அது பர்ச்சேஸ் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட்டா? அதுக்கடுத்து பாருங்களேன், கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்னு கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டாக் ரிசர்வை மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் பை கஸ்டமர் 500
ஏன் சொல்லுங்கள், கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர். இது பாருங்கள், இந்த பிரான்ச் வந்து கஸ்டமருக்கு விற்றுருக்கு, பிரான்ச் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்குன்னா அப்போ ஏற்கனவே அதில் நாம் இங்கே 20,000 தானே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம அதை 125 ஸ்டாக் ரிசர்வ் மைனஸ் பண்ணிட்டோம். அதனால் இதை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கோங்க. அடுத்து டு வேஜஸ். இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமருங்கிறது டெட்டாஸ் திரும்ப கொடுத்தது, ஹெட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு திரும்ப வரல. அதனால் இதை நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இது ஆல்ரெடி உள்ள ஸ்டாக்காகவே கன்சிடர் பண்ணணும். வேஜஸ் 200 பாருங்கள், வேஜஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. வேஜஸ் அதாவது பிரான்ச்சினுடைய எக்ஸ்பென்சஸில் சேலரி, வேஜஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் வரும். அப்போ இந்த வேஜஸை நம்ம அதில் தனியாக பிக் அவுட் பண்ணிக்கிறோம். வேஜஸ் வந்து 200. இந்த சைடு என்னென்ன வருதுன்னு பாருங்கள், பை சேல்ஸு. கொஷினில் சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சேல்ஸ் 2 டைப் ஆஃப் சேல்ஸ் இருக்கும், கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து 2650, கேஷ் சேல்ஸ் 2650, கிரெடிட் சேல்ஸ் வந்து 23,950, மொத்தம் டோட்டல் வந்து 26,600. அதுக்கு அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் பை க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் 13,000. இதில் வந்து ஸ்டாக் ரிசர்வ் அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. 13,000 இன்ட்டு 25/125 2,600. இதிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 10,400. இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே எழுதிடுவோம். இங்கே டெட்டாஸ்லாம் வர வாய்ப்பே கிடையாது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடுன்றதுனால நம்ம வெறும் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 37,000. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டு கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் 11,740. ஓகேவா. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டு கிராஸ் ப்ராஃபிட் இங்கே என்ன ஆகிடும், பை கிராஸ் ப்ராஃபிட் 11,740. இப்போ இங்கே 2 எக்ஸ்பென்சஸ். போன டைப் லாஸ்ட் சம் வந்து எக்ஸ்பென்சஸ் டோட்டலாகவே கொடுத்துட்டாங்க, பட் இங்கே இது வந்து அந்த மாதிரி கொடுக்கல. எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா அவங்க டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டு 2 எக்ஸ்பென்சஸ் பாருங்க, அங்கே எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, ரெண்ட்டு, வேஜஸ், சேலரி அப்படி கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் 600, சேலரி 900, மொத்தம் 1,500. வேஜஸ் இங்கே எழுதலை, நம்ம வேஜஸ் இங்கேயே போட்டுட்டோம். வேஜஸ் இங்கே இருக்குது இருக்குது 200, அதனால் அது இங்கே வராது. அதுக்கப்புறமா 2 டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ் இருக்குது, பேட் டெப்ஸ் 300. அதுக்கப்புறமா அலவுன்சஸ் இருக்குது. இந்த அலவுன்சஸ் வந்து 250 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி, இதில் பெட்டி கேஷ் பாருங்கள். பெட்டி கேஷ் ஓப்பனிங் வந்து 100, க்ளோசிங் வந்து 125 கொடுத்துருக்காங்க. அப்போ 125லேருந்து 100 மைனஸ் பண்ணால் 25. ஓகே, ஆனால் அலவுன்சஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இங்கே அலவுன்சஸ் கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி கேஷ்னுடைய பேலன்ஸ் 25 இருக்குல்ல, அந்த 25ஐ இந்த அலவுன்சஸோட, அதாவது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அலவுன்சஸ் வந்து 250. அங்கே வந்து பெட்டி கேஷாக அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எதுக்குன்னா 100, க்ளோசிங்கில் 125 இருக்குது. அந்த 25ஐ இங்கே மைனஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அலவுன்சஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும், ஏற்கனவே அந்த 25 ரூபீஸ் இந்த அலவுன்சஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதனால் 250 மைனஸ் 25 அப்படின்னு போட்டுட்டு நம்ம இங்கே 225 ஆக மொத்தம் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 525. ஓகேவா. இது எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிச்சா. இல்லைனா இதுக்கு பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட வேண்டியிருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கலாம். ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் பெட்டி கேஷ்லேருந்து ஓப்பனிங் பெட்டி கேஷ் மைனஸ் பண்ணால் 25. ஓகே, ஆனால் அலவுன்சஸ் கொடுத்ததுனால இந்த அலவுன்சஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அந்த பெட்டி கேஷு, அதனால் அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். டைரெக்டாகவே மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 11,740 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா to net profit எதுவும் இல்லை 11,740 கீழே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். நெட் ப்ராஃபிட் 9,715 ஓகே 9,715. இப்போ உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தடில் பிரான்ச் எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். இதோட பிரான்ச் வந்து முடியுது. இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸசைஸில் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஹையர் பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹையர் பர்ச்சேஸ்க்கு வந்து நான் மார்க்கம் பப்ளிகேஷன் புக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மோரோவர் நிறைய காலேஜஸ் அதை தான் கேட்டிருக்காங்க. நீங்களும் வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.